இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற குரூப் 1க்கான வேகன்சி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 736 நோட்டிஃபிகேஷன் 5/2026. இது அனௌன்ஸ் பண்ண டேட்டு நேற்றுக்கு, அதாவது 23rd June 2026. இது அனௌன்ஸ் பண்ணது 23rd உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் ஆன்லைனில் ஆக்டிவேட் ஆகிறது 30th June தான் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் 30th June இல்லை அதுக்கு பின்னாடியோ தான் உங்களால் அப்ளிகேஷனே போட முடியும். ஸோ எது வரைக்கும் அப்ளிகேஷன் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th July 2026 நைட்டு 11:59 வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்ளிகேஷனுக்கான ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ மாற்றணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 2nd Augustலேருந்து 4th August வரைக்கும் உங்களுக்கு அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். ஸோ மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும், எடிட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது 6th September 2026 அன்னைக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம்டாக இந்த டேட் சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் டேட் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இதுக்கு www.tnpscexams.in இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ தமிழில், இங்கிலீஷில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதில் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஓடிஆர் அப்படின்ற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுலேயே கேண்டிடேட் கார்னர்னு ஹோம் பேஜ்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் நியூவாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்றதிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி லாகின் வழியாகவே நீங்கள் உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு இந்த எக்ஸாமினேஷனை செலக்ட் பண்ணி உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன வேகன்சி குரூப் 1ல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டெபுட்டி கலெக்டர், இது தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கானது 12 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸ் சர்வீஸில் 2 வேகன்சி இருக்குது. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இது தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ்க்கானது 3 வேகன்சி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், இது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், இதில் 8 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இது தமிழ்நாடு லேபர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருது, ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மொத்தமாக 26 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மினிமம் 21 வயசு ஆயிருக்கணும், அப்போ தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மினிமம் ஏஜ், ஸோ மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்றது கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த கம்யூனிட்டிக்கு தேவையான அந்த ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்ளிகபிள். ஸோ டெபுட்டி கலெக்டருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ்க்கு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 34 years 35 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் கன்செஷன் யாருக்குன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 44 வயசு, டெபுட்டி கலெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, அதே மாதிரி ஆதரவற்ற விதவை அப்படின்வாங்க அவங்களுக்கு 39. இதே கேண்டிடேட் பிஎல் டிகிரி படித்தவங்களா இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா தான் 45, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50, ஆதரவற்ற விதவையாக இருந்தால் 40 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இந்த 3 கேட்டகரிக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34. அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 44, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50, ஆதரவற்ற விதவையாக இருந்தால் 39. இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே நீங்கள் எஸ்சி, எஸ்டிஏ, எம்பிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் ஸோ என்னென்ன மாதிரியான அப்பர் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெபுட்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஸோ இந்த 2 கேட்டகரிக்கும் உங்களுக்கு 39 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் 49, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 55, அதே மாதிரி ஆதரவற்ற விதவையாக இருந்தால் 39 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பொசிஷனுக்கு நீங்கள் பிஎல் டிகிரி படித்தவங்களா இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40, அதை தவிர பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டு 50, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55, ஆதரவற்ற விதவைக்கு 40 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இந்த 3 கேட்டகரிக்கும் உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 39, பொதுவா 39. ஸோ நீங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தா 49, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தா 55, விடோஸா இருந்தா 39 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதரவற்ற விதவை இருக்காங்க இல்லையா, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, அவங்களோட ஏர்னிங் வந்து 8,000 தாண்டி இருக்கக்கூடாது 1 மந்த்துக்கான ஏர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி எல்லாமே படிச்சு பார்த்துட்டு இந்த ஏஜ் அதுக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள வருதுன்னா இந்த ஏஜ் வந்து அப்ளிகபிள் உங்களுக்கு. அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இப்போ இந்த ஏஜ் வந்து நம்ம சொல்லிட்டோம், ஏஜுக்கான அந்த உங்களுக்கு இந்த ஏஜ் தான் அப்படின்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எஸ்எல்சியோ 12தோ அதோட மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி மார்க் ஷீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி எந்த ஏஜ் ப்ரூஃபும் நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏஜை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுங்கள். இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெபுட்டி கலெக்டர் வந்து எல்லா பொசிஷனுக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் டிகிரி வாங்கியிருக்கணும். இதுக்கப்புறமா ஒவ்வொரு இதாக பார்த்தோன்னா டெபுட்டி கலெக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இது வந்து இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்றது எதில் அப்படின்னா பிகாம், அதே மாதிரி பிகாம் பிஎல், ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் படித்தவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி ஏதோ ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், இதை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எனி டிகிரி அப்படின்ற கேட்டகரியில் தான் கொண்டு வந்திருக்காங்க இதையும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கலாம் அப்படின்னா 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் டிகிரியோ 4 இயர்ஸ் டிகிரியோ இல்லை உங்கள் டிகிரி எத்தனை வருஷமோ அந்த இயர் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். 10th படிச்சுட்டு நீங்கள் நேராக போயிட்டு ஒரு டிகிரி வந்து இதில் போஸ்டலில் படிக்கிறது இந்த மாதிரி படிச்சிருந்தா அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் இவங்களுடைய அந்த மெயின் எக்ஸாமினேஷன் அப்போவோ இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போவோ உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதை தவிர முன்னாடியே நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க, உங்கள் கையில் எல்லாம் ஒரிஜினல் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்து உங்களுக்கு வேற என்ன பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கான இந்த பொசிஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் 10thலையோ 12thலையோ 8th வரைக்குமோ இல்லை டிகிரி வரைக்குமோ செகண்ட் லாங்குவேஜை தமிழாக படிச்சிருக்கேங்க, இல்லை நான் ஃபுல்லாகவே என்னோட எஜுகேஷன் முழுக்கவே நான் தமிழில் தான் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியமில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் நான் தமிழ் படிக்கலான்னு எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னா இங்கே தமிழுக்கான குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் இருக்குது உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே. அதை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதை தவிர வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம் இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 5 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ 5 இயர்ஸுக்கு கீழே சர்வீஸ் இருக்குது, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்குது 3 வருஷம் தான் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்து இந்த பொசிஷனுக்கெல்லாம் எப்படி உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அது செப்டம்பர்னு சொல்லியாச்சு. மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறீங்களோ, யாரெல்லாம் மெரிட்டில் பாஸ் பண்ணுறீங்களோ, அவங்க சொல்லியிருக்க மார்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் யாரெல்லாம் மெரிட்டில் வரீங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது ஒன்று இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட், அதே மாதிரி விஷன் கம்மியாக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஸோ இந்த 3 ப்ரொசீஜர் மூலமாக தான் உங்களை வந்து இந்த வேலைக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில்
ஒரு 175 கொஸ்டினும், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் ஒரு 25 கொஸ்டினும், மொத்தமாக 200 கொஸ்டின் வரும். 300 மார்க்குக்கு 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். இதில் வந்து யாருக்கு நான் சொன்னேன், ப்ரிலிமினரியில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ மெரிட்டில் அப்படின்னு சொன்னேன், அவங்க மெயின் எக்ஸாமினேஷன் வரலான்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து மார்க் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் பிசிஎம் இவங்க 90 மார்க் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ 90 மார்க்ஸ் வாங்கினாலே அவங்க வந்து மெயின் எக்ஸாமினேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மினிமம் குவாலிஃபையிங் மார்க். ஸோ இதை தவிர இந்த கம்யூனிட்டி தவிர மீதி இருக்கவங்கலாம் 120 மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கணும். இதை தவிர இந்த கொஷின் பேப்பர் எதில் செட் ஆயிருக்குன்னா தமிழ்லையும் செட் ஆயிருக்கும், இங்கிலீஷ்லையும் செட் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ஆப்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து அந்த கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் எழுதலாம். ஸோ இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க மினிமம் குவாலிஃபைங் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒன்று வரும். அதுக்கான டேட் அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 இருக்குது, இதில் 100 கொஷின் இருக்கும். அது 3 ஹவர்ஸ் நடக்கும். இதை தவிர பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இருக்குது. பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்கும், அதில் 250 கொஷின். பேப்பர் 3ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் டிகிரி வேல்யூக்கான கொஷின்ஸ் இருக்கும், அதுவும் 250 கொஷின்ஸ் இருக்கும். 250 மார்க்குக்கு. இதை தவிர வந்துட்டு பேப்பர் 4ல் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்கும், அதுவும் 250 மார்க்குக்கு. ஸோ இது இல்லாமல் இன்டர்வியூ உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களே அதுக்கு 100 மார்க் போடுவாங்க. மொத்தமாக 850 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவுமே கேட்டகரி வைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் பிசிஎம் இவங்க வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 40 மார்க் வாங்கினா அது மினிமம் குவாலிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ல் 225 மார்க் மினிமம் வாங்கினா இவங்க வந்து இன்டர்வியூக்கு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி தவிர வேறு கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க எல்லாருமே தமிழில் 40 மார்க்கும், அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ல் வந்து 300 மார்க்கும் எடுத்தால் தான் மினிமம் குவாலிஃபைங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பர் 1 வந்து ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும், அது இங்கிலீஷில் வரவே வராது. பட் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் இருக்கும், தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ரெண்டுத்துலேயே எது ஆப்டாக உங்களுக்கு புரியுமோ அதில் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து எப்போ திருத்துவாங்க அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 1ல் மினிமம் குவாலிஃபையிங் மார்க், அதாவது அந்த 40 மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 40 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்கள் பேப்பரையே பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து திருத்தவே ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் 1ல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அனதர் 3 பேப்பரையும் திருத்தவே ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இந்த கம்யூனிகேஷன், அதாவது உங்கள் ஹால் டிக்கெட்டுன்றதோ இல்லை மற்ற கம்யூனிகேஷன், அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரணும் இல்லை மற்ற ப்ராசஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கணும். அவங்க வெப்சைட்டு அஃபிஷியல் வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். ஸோ அங்கே போய் தான் பார்த்துக்கணும். பட் இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ சில விஷயங்களை அவங்க அதில் வந்து டைம் டு டைம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கையிலே இருக்கிற ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர், ஆண்ட்ராய்டு மொபைல் நம்பரும் அதே சமயத்தில் உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்துருங்க. நிறைய கம்யூனிகேஷன் அதுலேயும் வரும் உங்களுக்கு, எஸ்எம்எஸ்ஸாவோ இல்லை மற்ற அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ சர்டிஃபிகேட் அப்லோடுக்கோ இதுக்கெல்லாமே அதில் இன்டிமேஷன் வரும். அது மெயின் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் வரவங்களுக்கு தான். ப்ரிலிமினரி இருக்கும் போது இது எதுவுமே வராது. ஸோ அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேஜும் அடுத்த பேஜுக்கு போகும்போது நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் படித்ததெல்லாம் ஃபில் பண்ணதெல்லாமே பார்த்துட்டு சரியாக இருக்குது, ப்ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னா கடைசியாக சப்மிட் பட்டன் கொடுங்க. இல்லைன்னா சப்மிட் பட்டன் கொடுக்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எடிட்டிங் விண்டோலாம் போகாமல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த
டிஎன்பிஎஸ்சிக்கான இந்த அப்ளிகேஷன் லிங்க்கே இன்னும் ஓப்பன் ஆகல. மேபி நான் யாராவது ஒரு கேண்டிடேட் கிடைச்சாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு முக்கியமா அவங்களுக்கு ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர் இதெல்லாம் வேணும் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள அப்ளிகேஷன் போடுறதுக்கு. இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் கிடைச்சாங்க, உள்ள போய் என்னால அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணி குடுக்க முடியும் அப்படின்னா, நான் அத வேணா வீடியோவா பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்றேன். அத வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிலிமினரி மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குல்லையா, அதில பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் மொத்தம் 38 சிட்டீஸ்ல தமிழ்நாட்டுல நடக்கப் போகுது. அந்த சிட்டீஸும், சிட்டி கோடும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுக்குள்ள உங்க வீட்ல இருந்து எது ரொம்ப கிட்டயோ அந்த இடத்த நீங்க வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒரே இடத்துல தான் நடக்கப்போகுது. சென்னையில மாத்திரம் தான் நடக்கும். ஸோ பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் மாத்திரம் தான் 38 சிட்டில நடக்கப் போகுது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது வெறும் ரூ. 100 தான். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ரூ. 200. இதுலயுமே உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டராவோ இல்ல வந்து பிசிஎம்மா இருந்தாலோ, நெறைய எஸ்சி, எஸ்டியா இருந்தாலோ ஃபீஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து ஃபீஸ் இல்ல. அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் கன்செஷன் அப்படின்றது ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாவே ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு வந்து 15% ரிசர்வேஷன். அதாவது 100 சீட் இருந்தா அதுல 15 சீட்டு எஸ்சிக்கு மாத்திரம் தான் குடுக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் 15%. அதே மாரி ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் அவங்களுக்கு 3%ம், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து 1%ம் ரிசர்வேஷனா கிடைக்குது. இத தவிர வந்து பேக்வர்ட் கிளாஸ். பேக்வர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்க அந்த ரூ. 100 ஃபீஸ நீங்க கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னும்போது பேக்வர்ட் பிசிக்கு வந்து 26.5, அதாவது நீங்க ஒருவேளை 100 சீட்ஸ் வந்து வேக்கன்சி அப்படின்னா 26.5% பிசிக்கும், முஸ்லிம்ஸ்க்கு 3.5%ம், அதே மாரி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அவங்களுக்கு 20%ம் ரிசர்வேஷனா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த ரிசர்வேஷன்ல வேலை கிடைக்க போகுது. ஸோ உமன்ஸ் அப்படின்னும்போது 30% ஆஃப் வேகன்சிஸ் வந்து உமனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுல டிரான்ஸ்ஜெண்டர் மென் அண்ட் விமன் இவங்களையும் சேர்த்து தான் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈவன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு ரொம்ப அதிகமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அப்படின்னா அந்த 30% வேகன்சில வந்துருவாங்க. அதே மாதிரி ரிமைனிங் 70%ல டிரான்ஸ்ஜெண்டர் மென் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஒருவேளை டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தா நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ ஈஸியா உங்களுக்கு புரியிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதர்ஸ் அப்படின்னு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே எனக்கு கிடையாது அப்படின்னீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்க அந்த கேட்டகரியில போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்களோட அப்ளிகேஷனை. இந்த tnpsc.gov.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதுல டேஷ்போர்டுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை போய் படிங்க. படிச்சுட்டு அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்றது 30th ஜூன் தான் ஆக்டிவேட் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் லிங்க் ஆக்டிவேட் ஆகல, நோட்டிஃபிகேஷன் மாத்திரம் தான் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்த்துட்டு நீங்க உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து அவங்க கேட்டிருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு லிங்க் வந்த உடனே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல நான் நோட்டிஃபிகேஷன் மாத்திரம் தான் படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன். நீங்க இந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னாவே நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடும். நீங்க ஃபுல்லா நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு நீங்க அதுக்கு இந்த எக்ஸாம் குரூப் 1க்கு எழுதுறதுக்கு குவாலிஃபையா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிட்டு அவங்க கேட்டிருக்க அந்த ஃபோட்டோவோ இல்லை வந்து சிக்னேச்சரோ இல்லை அவங்க கேட்டிருக்க மற்ற விஷயங்களோ நீங்கள் முக்கியமாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய ரிசர்வேஷனுக்கான விஷயத்துக்காக, அதே மாதிரி ஃபீஸ் எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் 30 ஜூனுக்குள்ளே. அதுக்கப்புறமா ஆக்டிவேட் ஆகும், லிங்க் ஆக்டிவேட் ஆகும், அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷனோ யாருக்காவது யூஸ் ஆகும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்காவது அப்ளிகேஷன் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு லிங்க்குள்ளே போய் எப்படி அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற டவுட் இருந்தால் அவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நான் அவங்களுக்காக வீடியோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நிறைய இப்போ சென்டர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே போய் உட்காந்தும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சொந்தமாக லேப்டாப் இருக்குது,
கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அப்படியும் நீங்கள் போடலாம். அப்ளிகேஷன் போடுற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.